கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். மார்ட்டிக்கு 40 வயசு பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் என் நினைவுகள்லாம் பின்னோக்கி செல்கிறது. ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் 1984 எனக்கு ஏற்பட்டது. அதில் நான் பழைப்பன்னு யாருமே நினைக்கல. கர்த்தர் எனக்கு ஈவாக ஜீவனை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஆக்சிடெண்ட் ஆகஸ்ட் 6 நடந்தது. ஆகஸ்ட் 24 அப்போ மார்ட்டி சிசேரியன் பண்ணி பிறந்தது. எனக்கு ஹெட் இன்ஜுரி 13 தையல் போட்டிருந்தாங்க. அப்போது சிசேரியன் பண்ணும்போது கூட அந்த குளோரோஃபார்ம் கொடுக்குற டாக்டர் சொன்னார், இந்த இது எனக்கு டவுட்டு தான் அப்படின்னு தான் ஏதோ சொல்லி கொடுத்தாரு. ஆனால் கடவுள் எனக்கு ஜீவனை கொடுத்து நல்ல பலத்தை கொடுத்து மாற்றி ஒரு அழகான குழந்தையா பிறந்தா. அப்பொழுது எங்கள் குவார்ட்டர்ஸ்லேருந்து எல்லாரும் பார்க்க வந்தாங்க. சொன்னாங்க, ரொம்ப அதிர்ஷ்டமான குழந்தை, தாயையும் காப்பாற்றி தன்னையும் காப்பாற்றி கொண்டதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்போது சொன்னாங்க, மதர் தெரேசா பிறந்த நாளில் அவள் பிறந்திருக்கான்னு சொன்னாங்க. ஆனால் மதர் தெரேசா ஆகஸ்ட் 26 பிறந்திருக்காங்க. ரூபன் பர்த்டே அன்னைக்கு ஒரு 27. அப்புறம் மாற்றி வளரும்போது ரொம்ப அழகான குழந்தையா வளர்ந்தா. ரொம்ப என் மேலாம் அன்பாக இருப்பா, எல்லார் மேலேயும் ரொம்ப அன்பாக இருப்பா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வளர்ந்தது. அதுக்கப்புறம் அவளுக்கு நல்ல இடத்துல கடவுள் ரூபனை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஜெஷு ஜோஹனை கொடுத்தாரு. நல்ல பிரதர்ஸை கொடுத்துருக்காரு. அவன் வாழ்க்கை நல்ல மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குது. அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். அந்த ஆக்சிடெண்ட் அப்போ நாங்கள் பழைக்க மாட்டோம்னு எல்லாரும் பேசி இந்த 40 வயதை காண செய்திருக்காரு. கர்த்தர் இன்னும் எங்கள் அம்மாவுக்கு போல் அவளுக்கு ஆயுசை கொடுத்து இன்னும் 45 ஆண்டுகள் தன் பிறந்தவங்களை காண கர்த்தர் கிருபை செய்யணும். அவளுக்கு ஈவாக கொடுத்த ரூபன், ஜெஷு, ஜொஹான் அவளுக்கு அவள் கர்த்தருக்கு நன்றியுள்ள மகளாக ஜீவித்து, அவள் சிந்தின ரத்தத்திற்கு நன்றியுள்ள மகளாக ஜீவித்து, தன் புருஷனையும் தன் பிள்ளைகளையும் காத்து ஒரு நல்ல பெண்மணியாக அவள் எல்லோருக்கும் நல்ல பெருமையாக வாழ வேண்டும் என்பதே என் வாழ்த்துக்கள். தீர்க்காயுசை தந்து அவளுக்கு எல்லா செல்வத்தையும் கர்த்தர் கொடுத்து ரூபன், மாற்றி, ஜெஷு ஜொஹனை ஆசீர்வதித்து நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை எப்பொழுதும் கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆமென்.